ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டான பன்னீர் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். பன்னீர் நல்லா வாஷ் பண்ண பிறகு பன்னீரை க்யூப் சைஸாக கட் பண்ணிவிட்டு டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், கரம் மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 1 ஹவர் ஊற வச்சுருங்க. பிஞ்ச் அளவு சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீர் சாஃப்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் உடையாமல் பிரட்டி போட்டுடலாம். நான்வெஜ் சாப்பிடாதவங்க பன்னீர் பிரியாணி எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து வச்சிடலாம். இஞ்சி பூண்டு இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 மந்த் கெடாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பிரியாணி செய்கிற பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஆயில் 1 ஸ்பூன் விட்டுக்குங்க. 3 கிராம்பு, பட்டை சின்ன துண்டு. நெக்ஸ்ட்டு ஏலக்காய் 2 ஆட் பண்ணிக்கோங்க. பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கலாம். 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். ஆனியன் கொஞ்சமாக ஃப்ரை ஆனால் போதும். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. டர்மரிக் பவுடர் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மிளகு, ஜீரகம் 1 ஸ்பூன், கொத்தமல்லி, புதினா 1 கைப்பிடி அளவு அரைச்சிட்டு இது கூட சேர்த்துடலாம். இது கூடவே 5 முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சி போட்டுருங்க. இந்த மசாலா போடக்குள்ளே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி, புதினா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, அதனால் அதிகமாக சேர்த்துக்கலாம். தண்ணி 2 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மூடி விட்டுடலாம். நல்லா கொதி வரட்டும். பன்னீர் அரிசி நல்லா வெந்த பிறகு போடலாம். ஸோ அரிசி நம்ம தண்ணி நல்லா கொதித்த பிறகு போட்டுக்கலாம். ஜீரக சம்பா அரிசி 1.5 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். முதல்ல சால்ட்டு 1/2 ஸ்பூன் போட்டோம். டேஸ்ட்டு பார்த்துட்டு சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ மூடி விட்டுடலாம். பிரியாணி பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ தம்க்கு விட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம ஃப்ரை பண்ண பன்னீர் இது கூட ஆட் பண்ணிடலாம். பன்னீர் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணியில் பன்னீர் போடுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கிளறி விட்டுக்குங்க. பன்னீர் போட்ட பிறகு கிளறி விடாதீங்க. ரொம்ப ஹெல்த்தியானது ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டான பிரியாணி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.